ஹாய் ஹலோ வணக்கம் அக்காஸ், வெல்கம் டு கொலியூ 24/7. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் படத்தோட ட்ரைலர் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டு பயங்கரமாக ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த பார்ட் எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கதையை நாங்கள் ட்ரைலரை பார்த்து டீகோட் பண்ண வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். கம்ப்ளீட்லி எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எடுக்கிற கதை மட்டும்தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியன் பார்ட் 1ல வர்ற மாதிரி இந்த படத்துலையும் கதை கிட்டத்தட்ட சேமான கதையாக தான் இருக்க போகுது. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே வந்துடும். ஸோ பழைய இந்தியன் 1996 பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தா காணாமல் போயிருப்பார். அண்ட் ஒரு பாம் பிளாஸ்ட்டில் இறந்து போன மாதிரி அன்சால்வ்டு கேஸாக அது முடிஞ்சிருக்கும். ஸோ அவர் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அவர் இப்போ 2023ல் இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. எதனால் என்ட்ரு ஆகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே நடக்கிற சில அவலங்கள்னால யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. லைக் வேலையின்மை, தொழிலில் யாருக்குமே கிடைக்கல அப்படின்ற விஷயமா இருக்கட்டும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பொலிட்டிக்கலி நிறைய கரப்ஷன் இருக்கிறதுனால யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், சித்தார்த் அண்ட் அவங்க டீம், பிரியா பவானி சங்கர் இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் ஒரு டீமாக சேர்ந்து எப்படி கவர்மெண்ட்டை எதிர்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி எதிர்க்கவும் செய்கிறாங்க. ஸோ அந்த எதிர்ப்பின் போது வீட்டில் இருந்தும் அவங்களுக்கு ப்ரெஷர் வருது. ஏன்னா அவங்க ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்காங்கன்னும் போது வீட்டில் இதெல்லாம் ஏன் போகிற, இதுக்கெல்லாம் ஏன் போகிற அப்படின்ற ஒரு தாக்குதலுக்கும் அவங்க உள்ளாகிறாங்க. வீட்டில் அடி வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் அதை தாண்டி பொது வெளியில் போலீஸ் கிட்ட இருந்தும் அண்ட் அரசியல் அதிகாரிகள் கிட்ட இருந்தும் ப்ரெஷர் இவங்க அடிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் அடி வாங்கினதுக்கப்புறம் இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதா, நம்ம தோத்துட்டோமா அப்படின்னு நினைக்கும் போது தான் சரி, இதுக்கப்புறம் நம்ம சேனாதிபதி அப்படின்ற பேரை யூஸ் பண்ணி எல்லாரையுமே பயமுடுத்துவோம். ஏன்னா அந்த ஒரு பயம் இப்போ வரைக்கும் இருக்குது. சேனாதிபதி திரும்ப வந்தால் எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி. அதனால் நம்ம அவர் பேர் யூஸ் பண்ணி ட்ரெண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டுன்னு எல்லாருமே சேர்ந்து சேனாதிபதி, அதாவது இந்தியன் தாத்தா கம்பேக் அப்படின்ற மாதிரி ட்விட்டரில் எல்லாத்துலேயுமே ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, ஃபாரின் கண்ட்ரீஸில் ஜாலியாக வளம் வந்துக்கிட்டு இருக்காரு நம்ம இந்தியன் தாத்தா. அதாவது கும்ஃபு, இது மாதிரி நிறைய கலைகளை கற்றுக்காரு நம்ம இந்தியன் தாத்தா. அண்டு நம்ம இந்தியன் தாத்தா இதெல்லாம் தெரிஞ்சு உள்ளே வராரு இந்தியாவுக்குள்ளே. மேபி இது எதுவுமே தெரியாமல் கூட அவர் உள்ளே வரலாம். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது என்னடா இது, இவ்வளோ விஷயங்கள் இப்படி தப்பாக நடக்குது, ஃபார்ம்லாம் வந்திருக்குமே அப்படின்ற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகலாம். அண்ட் போலீஸும் என்னடா இது, இவங்க யூஸ் பண்ண ஹேஷ்டேக்னால இவர் வந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி அவரை சிறையிலையோ இல்லை கமிஷன் கிட்டேயோ கொண்டு போய் அவரை கேள்விகளுக்கு உள்ளாக்கலாம். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியன் தாத்தாவுக்கே ஒரு கோவம் இது எதுவுமே சரியில்லை, இது நம்ம எல்லாத்தையும் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும், இவ்வளோ அவலங்கள் நடக்குதுன்னா நம்ம மாறி தான் ஆகணுன்ட்டுன்னு பழைய சேனாதிபதி மாதிரி லுக்கை மாற்றுறாரு. லுக்கை மாற்றிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றுறாரு. ட்ரெஸ்ஸை மாற்றினதுக்கப்புறம் உள்ளே கதம் பண்ணுறாரு. ஸோ இதுதான் கதையாக இருக்க போகுது. அண்ட் எஸ்ஜே சூர்யா தான் மெயின் வில்லனாக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ட்ரைலர் பார்க்கும்போது தோணுது. அண்ட் சித்தார்த் அவங்க எல்லாருமே இதிலேருந்து வெளியில் போயிடுங்க, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம சித்தார்த் அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் நம்ம இந்தியன் தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கும் சேர்ந்து பெரிய பிரச்சனையாக வரும் அப்படின்னு சொல்லி அவங்களையும் தனியாக அமைச்சிடுறாரு. ஸோ நம்ம இந்தியன் தாத்தாவுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடக்கிற ஒரு யுத்தம் தான் இந்த இந்தியன் 2. இதில் இன்னொரு திருப்பு முனை என்னென்னா, நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, இது எப்படி அவர் இத்தனை வயசு வரைக்கும் இருக்கார் உயிரோட அப்படின்ற மாதிரி. ரீசெண்டாக சங்கர் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மர்மக்கலை தெரிஞ்சவங்க 120 வயசு வரைக்கும் அதே ஸ்ட்ரென்த்தோடு தான் வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி. மேபி இப்படியும் இருக்கலாம். இல்லாட்டி நம்ம இந்தியன் தாத்தாவோட பையன் இருக்கார் இல்லையா, பழைய கமல், அவரு கூட இந்தியன் தாத்தாவாக மாறி, சரி இங்கே இந்தியாவில் ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்து நான் இறந்த மாதிரி காமிச்சதுக்கப்புறம் ஒருவேளை ஒரு ஃபாரின் கண்ட்ரி போய் அவரு கூட இப்போ திரும்ப வரலாம் அப்படின்ற மாதிரியான பல திருப்பு முனைகள் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுக்குது. உங்களுக்கு இந்த கதை இருக்குமா அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதோட இந்த முடிச்சுக்கலாம். ஓகே, டேக் கேர், பாய்.